இயற்கையோட இயல்புத்தன்மையை நம்ம ஆராதிக்கணும். அந்த புனிதத்தை தான் தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு சிலவங்க ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல வெவ்வேறு உருவங்களை வச்சு வழிபடுறாங்க. அதில் அந்த தெய்வத்துக்கு அவங்க வழிபாடுகளும் செய்கிறாங்க. ஆனால் அது வெறும் சடங்கு சம்பிரதாயமாக மாறிடக்கூடாது. இயற்கை ஒரு மனிதனுமே அந்த இயல்பு தன்மையில் இருந்து மாறிட்டா அது அவங்களுக்கே சிக்கலாக மாறிடும். அப்போ மனிதனுமே அந்த உயிர்த்தன்மைக்கு உகந்த சூழலை உருவாக்கணும், இயற்கைக்கு உகந்த சூழலை உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அது பேரிடராக மாறும். அதற்கு உதாரணம் இப்போ நிறைய ஆற்றுகளில் நிறைய மண் எடுக்கிறது, கனிம வளங்களை அளவுக்கு மீறி குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பள்ளம் தோன்றுறது, அதே போல் மரத்தை அழிக்கிறது, இதே போல் பல் உயிர்கள் குறைகிறது. இது எல்லாமே மனிதனோட ஒரு பேராசை தான். அந்த இயல்புத்தன்மை கெடுவதனால